இதை சொல்லிட்டோம். அதே போல் போன சசிகலான்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் இருந்தாங்க சூரமங்கலத்தில், அவங்ககிட்ட சொல்லி அவங்க சமாதானப்படுத்தி குப்பை எடுத்துன்னு சொன்னாங்க. இது ஒரு வருஷம் மாதிரி நடந்தது. இப்போ இது 3ஆவது முறையாக நாங்கள் மறுபடியும் இப்போ போராட்டம் ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஏற்கனவே போன வாரம் கொடுத்தோம், ஒரு 15 நாள் முன்னாடி கலெக்டர்கிட்ட மனு கொடுத்துருக்கோம். இதுக்கு நடவடிக்கை எதுவும் எடுக்கலை. இப்போ அங்கே இருக்கிற மரம் பூரா எரிஞ்சிருக்கு, ஏரி பூரா ரொம்ப நாஸ்தி ஆகிட்டு இருக்குது. கழிவுநீர் கலந்து இந்த குப்பைனால எரிச்சதுனால எல்லாம் பிளாஸ்டிக் கழிவு எரிக்கிற மருத்துவ கழிவு பூரா எரிக்கிறாங்க. ஏற்கனவே பிடிஓ வரைக்கும் கொண்டு போயிட்டோம், ஒரு வேலையும் நடக்கலை. இப்போ மறுபடியும் கவன ஈர்ப்பு தீர்மானத்துக்கு அங்கேருந்து நடந்து வந்திருக்கோம். சங்கமணி அடிச்சு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ தமிழக அரசு மெத்தனை போக்கு தான் காரணம் நாங்கள் நினைக்கிறோம். இப்போ என்னென்னா எந்த வேலையுமே பஞ்சாயத்து நடக்கலை. சாராய கடை பார்த்தீங்கன்னா பூராட்டிலேருந்து சித்தனை வரைக்கும் 3 கடை, ஒரு கிலோமீட்டரில் 3 கடை வச்சுருக்காங்க. அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பண்ணுறாங்க. மனிதனோட உசுரங்க மதிக்க கூட மாட்டேங்கிறாங்க. தயவுசெய்து இதை நீங்களாம் எடுத்துகிட்டு போய் உங்கள் ஆட்சியாளர்கிட்ட சொல்லி எங்களுக்கு ஒரு விடிவு காலத்தை கொண்டு வரணும். இப்போ கேன்சர் கிட்டத்தட்ட 25 பேருக்கு மேலே அந்த பக்கத்தில் இருக்கிற ஏரியாவில் பரவிடுச்சு. இப்போ ராம கவுண்டுன்னு ஒரு மலம்பூட்டிங்கிறது சென்ட்ரல் பாயிண்ட். அந்தாண்ட பன்னுக்கோ, இந்தாண்ட சித்தனூர், இந்தாண்ட காவேரி கடை, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்திரா நகர் சென்ட்ரல் பாயிண்டில் இருக்குது. தயவு செய்து நீங்கள் எல்லாரும் இது அந்த ஊடகத்தை வாயிலாக நான் கேட்டுக்கொள்றது என்னன்னா, எங்கள் ஊரை காப்பாற்றணும், எங்கள் ஊர் மாதிரி எல்லா பஞ்சாயத்தையும் காப்பாற்றணும். அதே மாதிரி மாநகராட்சி குப்பை மட்டும்தான் செட்டிச்சாவளை கொட்டணுங்கிற அனுமதி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் சேலம் யூனியன் சென்டர் தான் செட்டிச்சாவடி. அதை ஏன் அதிகாரிகள் மறந்துட்டாங்கன்னு தெரியல. எங்கள் குப்பையை அங்கேருந்து அப்புறப்படுத்தி இது ஒரு பெரிய யூனிட் ரெடி பண்ணி குப்பை வந்து தரம் பிரித்து இதை மக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பு இல்லாத நடத்தணும். இப்போ வருங்காலத்தில் பார்த்தீங்கன்னா இன்னும் 4-5 வருஷம் பார்த்தீங்கன்னா கேன்சர் இப்போ அதிகமாகிடுச்சு. உங்களுக்கு தெரியாது கிடையாது. எல்லா ஹாஸ்பிட்டலும் நிறைஞ்சிருக்குது. எல்லா ஹாஸ்பிட்டலும் கேன்சர் நிறைய பேஷண்ட் இருக்காங்க. இதை இப்பயே கவனத்தில் கொண்டாடி உயிர்களை காப்பாற்றலாம். நீ வரும் காலம் ரொம்ப மோசமாக இருக்கும். அதுக்காக முக்கிய விழிப்புணர்வுக்காக நாங்கள் இப்போ வந்திருக்கோம். அதனால் நீங்கள் தயவு செய்து இதை கவனத்தில் கொண்டு போங்க. புது நோயாக வருது இந்த பிளாஸ்டிக் கழிவுனால. பிளாஸ்டிக் கழிவு ரத்தத்தில் கலக்கிறதுனால மக்கள் நிறைய பேர் கேன்சர், பிளட் கேன்சர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. கட்டாயத்தை கொண்டு போங்க. ஏற்கனவே எங்கள் மக்கள் எல்லாம் பாதிச்சு ரொம்ப மோசமாக இருக்காங்க. தயவுசெய்து அந்த ஊரை வந்து ஆய்வு பண்ணுங்கள். மல்லமுடி பஞ்சாயத்து தயவுசெய்து மருத்துவ முகாம் போட்டு ஆய்வு பண்ணுங்கள். அங்கே எவ்வளோ பேர் கேன்சர் இருக்கிறது தெரியும். என் பேர் MLP முருகங்க, சேலம்.